கந்தா கடம்பா முருகா கதிர்வேலா ஓம் சரவணபவ. என் அன்பு குழந்தையே, நீ பெரிதும் மனக்குழப்பத்தில் உள்ளாய். அந்த மனக்குழப்பம் என்னவென்று நான் அறிவேன். என் செல்லமே, நீ நினைத்த காரியம் கைகூடுமா, கைகூடாதா? இல்லை, இதனை செய்தால் நமக்கு தீமை வந்து சேருமா என்று நீ ஒரு காரியத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ நினைத்த காரியம் கைகூடும். அதுவே இந்த வேலவன் வாக்கு. நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். உன் அப்பன் உன்னிடம் இருந்து நீ என்ன காரியம் நடக்க இருக்க நினைக்கின்றாயோ அந்த காரியம் நீ நினைத்தபடியே நடந்து உன் கையில் வந்து சேரும். நீ நினைத்த காரியம் நீ நினைத்தபடியே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனக்குழப்பத்திற்கு காரணம் உன்னுடைய பயம்தான். நீ நினைத்த காரியம் நடக்குமோ நடக்காதோ, நடக்காவிடில் நாம் என்ன செய்வது என்ற பயம் உன்னை பெரிதும் ஆட்கொண்டு இருக்கிறது. உன்னுடைய பயத்தை தூக்கி எறிந்து விடு. உன் அப்பனின் மீது பாரத்தை போட்டு நீ நினைத்த காரியத்தில் தைரியத்துடன் இறங்கு செல்லமே. அது கண்டிப்பாக நடக்கும். என் அன்பின் பிரியமே, உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் உன் அப்பன் உன்னுடனே இருக்கிறேன். அதுபோல் நீ நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கவும் உன் அப்பன் உன்னுடன் இருப்பேன். நீ இதை உறுதியாக நம்பு. என் அன்பு பிள்ளையே, இதுவரை உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு நினைத்த காரியம் உன் வாழ்வில் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் என் செல்லமே, இனிமேல் நீ கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் நீ நினைத்த காரியம் இன்றிலிருந்து 2 நாட்குள்ளாகவே நடக்கப் போகிறது. நீ நினைத்த காரியம் நடக்கும். அது உனக்கு சில அறிகுறிகளை மூலமாக நான் உனக்கு முன்னரே காட்டியுள்ளேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தைரியமே இதுவரை உன் வாழ்க்கையை நடத்தி செல்ல வழிகாட்டியாக இருந்தது. அதுபோல நீ மன தைரியத்தை கொண்டு மனக்குழப்பத்தை கைவிட்டு உன் வாழ்க்கையில் துணிந்து செல்ல வேண்டும். ஏனெனில் அந்த மனக்குழப்பம் உனக்கு தேவையற்ற ஒன்று. என் அன்பு பிள்ளை, எப்பொழுதும் மனக்குழப்பத்தில் இருக்கவே கூடாது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றாற் போல அமையவே இல்லை. உன் அப்பன் உன்னுடன் பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் அதுவே. என் தங்கமே, நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். இதற்கு முன்னர் உன் வாழ்வு உனக்கு ஏற்றாற் போல இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றாற் போல, நீ ஆசைப்பட்டாற் போல அமையப் போகிறது. அதற்கு முதற்படியாகவே நீ நினைத்த காரியம் உன்னை கைகூட போகிறது. உன் அப்பனை நீ நம்பு. உன் அப்பன் உன்னுடனே இருக்கிறேன். நீ நினைத்த காரியம் இன்னும் 2 நாட்குள்ளாகவே நடக்கப் போகிறது. என் அன்பின் பிரியமே, உன் தகப்பன் உன்னுடன் இருக்க உனக்கு என்ன மனக்குழப்பம்? உன் மனக்குழப்பத்தை தூக்கி எறிந்து விடு செல்லமே. ஏனெனில் உன் தகப்பன் உன்னுடனே இருக்கிறேன். என் அன்பின் அழகே, உனக்கு மனக்குழப்பம் வர ஒரு முக்கியமான காரணம் உள்ளதை நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையே, நீ இதுவரை உன் வாழ்க்கையை கடந்து வந்த பாதையை நீ உற்று நோக்கும் போது அந்த பாதையில் நீ எடுத்த முடிவுகள் ஏதாவது ஒரு தடங்களோடு இடையில் நின்றிருக்கலாம். அன்பு பிள்ளையே, அதை நீ யோசித்து கொண்டு இதுவும் நடக்குமோ நடக்காதோ என்ற அச்சத்தில் உன் பயத்தை மனக்குழப்பத்துடன் வெளிக்காட்டி கொண்டுதான் இருக்கிறாய். என் செல்லமே, நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். உன் அப்பன் உன்னுடன் இருக்கிறேன். நீ நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஏனெனில் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்று முன்னரே தீர்மானித்ததுதான். ஆகவே
என் செல்ல பிள்ளையே, நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். என் அன்பு குழந்தை, நீ நினைத்த காரியம் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் அறிவேன். இந்த நிகழ்வு நடந்தால் நீ எவ்வளவு சந்தோஷப்படுவாய் என்பதையும் நான் அறிவேன். ஏனெனில் நானே உன் தகப்பன். என் அன்பின் பிரியமே, நீ இனிமேல் எதற்காகவும் மனக்குழப்பம் கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் வரும் காலங்கள் எல்லாமே நல்ல காலங்களாகவே அமையும். என் செல்லமே, இது வேலவன் வாக்கு, என்றுமே பொய்க்காது. என் அன்பு குழந்தையே, நீ நினைத்திருக்கின்ற காரியம் நடக்கும். ஏன் தெரியுமா? அது யாருக்கும் ஆபத்தை விளைவிக்கவில்லை, மாறாக உனக்கு நன்மையே தரப்போகிறது. அதனால் உன் தகப்பன் உன்னை ஆசீர்வதித்து நீ நினைத்த காரியத்தை உன் கண் முன்னே நடத்தி காட்டப் போகிறேன். என் செல்லமே, உன் மனக்குழப்பத்தை விட்டுவிடு. ஏன் தெரியுமா? அந்த மனக்குழப்பம் இந்த விஷயத்திற்கு தேவையில்லாத ஒன்று. ஏனெனில் உன் தகப்பன் இது நடக்கும் என்று எப்பொழுதோ உன் காதில் கூறிவிட்டேன். அதனால் நீ மறுபடியும் மனக்குழப்பம் கொண்டால் உனக்கு என் மேல் இருக்கும் நம்பிக்கை குறைந்தது என்று அர்த்தம். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்த காரியம் கைகூடும் காலம் இது. அதனை அனுபவித்து உன் வாழ்க்கையில் வரும் காலங்களில் இத்துன்பங்களை போக்கி உன் வாழ்வில் இன்பங்கள் நிறைய உன் வாழ்விற்காக உன் லட்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. மற்றவர்களை நினைத்து கவலை கொள்வதினாலோ நீ நினைத்த காரியத்தை நினைத்து மனக்குழப்பம் கொள்வதினாலோ யாருக்கும் எந்த பயனும் இல்லை. இதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். நீ உன் மீது நம்பிக்கை கொள். அந்த நம்பிக்கையே நீ நினைத்த காரியத்தை உன்னை அடைய முட்டி தள்ளும். என் செல்லமே, இனிமேல் உன் வாழ்வில் நீ நினைத்தபடி கண்டிப்பாக நடக்கும். இந்த வேலவன் கூறுவதை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு உன் வாழ்வில் நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளை, எதற்காகவும் எப்பொழுதும் மனக்குழப்பமோ கவலையோ துன்பத்திலோ வீழக்கூடாது. இதுவே உன் தகப்பனின் ஆசை. இதை நீ நிறைவேற்றுவாய் என்று உன் மீது முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் அன்பின் அழகே, உன் வாழ்வில் உன் அப்பன் உன்னுடன் இருக்க எதற்கும் பயம் வேண்டாம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்ற வாக்கியத்திற்கேற்ப உன் பயத்தையும் மனக்குழப்பத்தையும் கைவிட்டு விடு. அதுவே உன் வாழ்வில் நீ முன்னேறி செல்ல உனக்கு உந்து சக்தியாக அமையும். இந்த வாழ்வு ஒரு முறைதான். நீ நினைத்த காரியம் கைகூட உன் முயற்சி மிக அவசியம். உன் முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே என் செல்லமே. என் அன்பின் பிரியமே, உன் முயற்சியுடன் உன் அப்பனின் ஆசீர்வாதமும் சேர்ந்துவிட்டால் நீ நினைத்ததை எவராலும் நடக்க விடாமல் செய்ய முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உனக்கு எப்பொழுதும் கை கொடுத்து உன்னை மிகப்பெரிய வாழ்வில் கொண்டு போய் சேர்க்கும். என் அன்பு பிள்ளையே, உன் முயற்சியுடன் உன் அப்பனின் ஆசீர்வாதம் என்றும் உன்னுடன் இருக்கிறது. நீ என்னை நம்பு, என்னை மட்டும் நம்பு. நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை.